ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டு கடையிலலாம் செய்கிற தக்காளி பஜ்ஜி எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரோட்டு கடையில் செய்கிற தக்காளி பஜ்ஜி ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரோட்டு கடையில் செய்கிற தக்காளி சட்னி மாதிரி வீட்டில் எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வானலில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பருப்பெல்லாம் வறுக்கணுங்க. அப்படி இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பருப்பெல்லாம் கருகி போயிடும். இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ காரத்துக்கு ஒரு 6லேருந்து 7 வரமிளகாய், காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த மிளகாய் எடுத்துருக்கேன், காரம் கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் எண்ணெயிலே வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஆல்ரெடி பருப்பெல்லாம் நம்ம எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துட்டோம். பருப்பெல்லாம் நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வரமிளகாயும் வெங்காயத்தையும் நம்ம எண்ணெயிலே வறுத்து எடுக்க போகிறோம். ஒரு 7, 8 பூண்டு நம்ம இது கூட சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எண்ணெயிலேயே. இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை 4 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். சட்டுன்னு நமக்கு தக்காளி வதங்கிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். தக்காளி எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோடைய உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு அதே ஒரு தடவை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்னு இல்லைங்க, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் நமக்கு. இப்போ இது கூட இந்த அளவுக்கு ஒரு லெமன் இருக்கு இல்லைங்களா, அதில் பாதி அளவுக்கு லெமன் சைஸ் புளி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. சூடு நல்லா ஆறட்டும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடு ஆறட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு அரை மூடி தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கொரன்னு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த தக்காளி எல்லாம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுல், அகலமான பவுலில் மாற்றிக்கலாம். இல்லைன்னா இது எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம மாற்றிக்கலாம். இந்த சட்னி எல்லாத்தையும் நம்ம இந்த பாத்திரத்தை மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சட்னியில் சேர்த்துக்கலாங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கூட குறையிருந்தா பார்த்து நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு சட்னி எல்லாம் ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டுறலாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து சேர்த்துருக்கிறதுனால சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சட்னி தோசை, இட்லி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். புளி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து சூப்பராக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக கடையில் செய்கிற தக்காளி சட்னி வீட்டிலே எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.